மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையை பற்றியது. இன்னும் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே ஒரு ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மையை பற்றி நாங்கள் பார்த்தோம். முதலாவதாக இவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை தரம் தானாகவே ஆண்குறி விரைப்படைகின்றது, அதாவது இரெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. இரண்டாவதாக இன்று பார்க்க போற விடயம் இரெக்ஷன் குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த விரைப்பு தன்மையினுடைய அளவு வீதம். இதை எவ்வாறு நாங்கள் சும்மா ஒருவருக்கு விளங்கப்படுத்துவது என்று சொன்னால், நீங்கள் வாழைப்பழத்தை நீங்கள் ஒப்பிடலாம். அதாவது ஒருவருடைய இரெக்ஷன் ஆனது ஆண்குறி விரைப்படைய கூடிய தன்மையானது மிக நல்லாக இருக்குமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்றால், ஒரு பச்சை வாழைக்காய், நாங்கள் சாம்பல் வாழைக்காய் என்று சொல்லுவோம், அல்லது பச்சை வாழைக்காய், இந்தியாவில் இந்த பஜ்ஜி என்று செய்வார்கள். இந்த பஜ்ஜி செய்கின்ற இந்த வாழைக்காய் பச்சை நிறமுடையது. அந்த வாழைக்காயினுடைய தோலுடன் அந்த வாழைக்காயை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அப்படி ஒரு இறுக்கமான விரைப்புத்தன்மை இருக்கும். அதை நாங்கள் மிக நல்ல விரைப்புத்தன்மை அல்லது கிரேட் 1 என்று நாங்கள் சொல்லலாம். இரண்டாவது விரைப்புத்தன்மையுடைய குவாலிட்டியை தன்மையை பார்க்கின்ற போது, தரத்தை பார்க்கின்ற போது, அந்த வாழைக்காய் பஜ்ஜி அந்த வாழைக்காயினுடைய வெளி தோலை அகற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பச்சை தோலை அகற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாழைக்காயை மட்டும் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அது கிரேட் 2 என்று சொல்லுவோம். அதுவும் ஒரு சாதாரணமான நல்ல தரமான ஒரு விரைப்புத்தன்மை. மூன்றாவது பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வாழைக்காய் நாங்கள் எடுக்கிறோம், அந்த சாம்பல் வாழைக்காய் எடுக்கிறோம். அந்த வாழைக்காயானது இப்போது கொஞ்சம் காலம் பிந்தி பழுக்க ஆரம்பிக்கின்றது. எனவே வாழைக்காய் இருக்கிறது, வெளியிலே அதனுடைய தோலானது மஞ்சள் நிறமாக போய்விட்டது என்றபடியினாலே அதனுடைய தரம் என்ன? கிரேட் 3, மூன்றாவது தரம் தான் அதனுடைய அந்த விரைப்பு தன்மையினுடைய தரத்தினுடைய அளவு. எனவே முதலாவதாக சாம்பல் வாழைக்காய், இரண்டாவது தோல் அகற்றிய சாம்பல் வாழைக்காய், மூன்றாவதாக அந்த சாம்பல் வாழைக்காய் பழுத்து விட்டது, தோல் மஞ்சளாகி விட்டது. இந்த மூன்று தரங்களும் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எனப்படுகிற இந்த மூன்று தரங்களையும் உடைய ஆண்கள் இவ்வாறுதான் அவருக்கு ஆண்குறி விரைப்படைந்து இருக்கிறது என்றால், இவர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் தங்களுடைய மனைவியுடன் அல்லது பெண் தொடையுடன் அவர்கள் சேர்ந்து இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதிலே ஒரு விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. எனவே கிரேட் 1, 1, 2, 3 தரத்தன்மையுடைய இந்த ஆண்குறி விரைப்பானது ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, ஒரு விதத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்தாது அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு. ஆனால் இந்த கிரேட் 4, கிரேட் 5 என்று சொல்லுவது என்னவென்றால், கிரேட் 4வது வகை என்னவென்றால், ஒரு சாம்பல் வாழைக்காய் நல்லாக பழுத்து விட்டது, அதனுடைய வெளித்தோலானது மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அந்த வாழை தோலை நாங்கள் அகற்றின பிற்பாடு நடுவிலே இருக்கிற அந்த மென்மையான பகுதியில்தான் 4வது தரமுடைய ஆண்குறி விரைப்பு தன்மை. எனவே மந்தாக பழுத்து விட்டது, அந்த பழுத்த மஞ்சள் நிற தோலை நாங்கள் அகற்றி விட்டோம். நடுவுக்குள்ளே அந்த வாழைக்காய் மட்டும்தான் வாழைக்காயாக இருக்கின்றது. அது 4வது தரமுடையதாக அந்த இடத்திலே அது இருக்கிறது. அந்த கிரேட் 5, 5வது தரம் என்றால் என்னென்றால், நன்றாக வாழைக்காய் மஞ்சளாகி விட்டது, அதனுடைய தோலும் அகற்றப்பட்டு விட்டது, உள்ளுக்கு இருக்கிற பழமும் நல்லாக பழுத்து விட்டால் உங்களுக்கு தெரியும், அப்படியே வளைந்து தொங்குற மாதிரி இருக்கு. இது 5வது தரமுடைய ஆண்களின் விரைப்பு தன்மை. எனவே இந்த 4வது தரமும் 5வது தரம், அந்த கிரேட் 4ம் கிரேட் 5ம் உடைய ஆண்குறி விரைப்பு தன்மையுடைய ஆண்களுக்கு அவர்களுடைய மனைவியுடனோ அல்லது பெண் துடையுடனோ ஒழுங்காக இருக்க முடியாது.
எனவே நான் இப்போது சொன்ன அந்த விரைப்புத்தன்மையினுடைய தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் இரெக்ஷன் என்று சொல்லுவோம், அது ஒரு சாதாரணமாக மக்களுக்கு பார்த்து நீங்கள் கேட்கலாம், டாக்டர் என்னென்ன அந்த விரைப்புத்தன்மையினுடைய தரத்தை, குவாலிட்டி, ஒரு பொருளினுடைய குவாலிட்டி இருக்கிறது, அதனுடைய அந்த குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற போது அதனுடைய தரம், ஒரு பருப்பினுடைய, ஒரு அரிசியினுடைய, வெங்காயத்தினுடைய தரம், அதே போலத்தான் உங்களுடைய ஆண்குறியினுடைய அந்த விரைப்புத்தன்மையுடைய தரத்தை நாங்கள் எவ்வாறு தீர்மானிப்பது என்று பார்க்கின்ற போது நாங்கள் சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கில் இந்த வாழைக்காயை நாங்கள் எடுக்கலாம். எனவே இந்த பிரச்சனை யாருக்காக இருக்குமாக இருந்தால் நீங்களே நன்றாக ஆண்குறி நன்றாக விடைப்படைந்த பிற்பாடு உங்களுடைய கை பெருவிரலினாலும் இரண்டாவது விரலினாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சுண்டு விரலினாலும் அந்த ஆண்குறி அமுத்தி பிடித்து பார்த்து உங்களுடைய தரம் எப்படி இருக்கிறது, அதாவது குவாலிட்டி ஆஃப் இரெக்ஷன் என்று சொல்லுவோம், இரெக்ஷன் குவாலிட்டி என்று சொல்லுவோம், அது எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1, 2, 3 தரம் உடையவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கள் சாதாரண விரைப்புத்தன்மை உடையவர்கள். 4, 5 தரம் உடையவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கும். கட்டாயமாக உங்களுடைய குடும்ப வைத்தியர் கண்டு அதற்குரிய மருந்துகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இதுதான் பிரச்சனை. என்ன அண்மையிலே இன்று ஒருவரிடம் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொடுத்து ஒரு பிரச்சனையை கேட்டால், உண்மையாக அவர் திருமணம் முடித்திருக்கிறார், இதை உண்மையாக பெற்றோர் கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்ல வேண்டிய விடயம், திருமணம் முடித்திருக்கிறார், என்ன பிரச்சனை, அவர் ஒரு ஓரின பாலியல் சேர்க்கையாளர், ஹோமோசெக்சுவல், அதாவது ஓரின பாலியல் சேர்க்கையாளர். பெற்றோரினுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் அவர் திருமணம் முடித்தார் தன்னுடைய மனைவியை. ஆனால் இப்போது அவருக்கு என்ன எனக்கு சொல்லுகின்ற குறை என்றால், தன்னுடைய மனைவியுடன் ஒரு விதமான ஈடுபாடும் ஏற்படுவதில்லை. திருமணம் முடித்து 2 மாதங்கள் ஆகிறது, நான் மனைவியுடன் இன்னும் நான் ஒழுங்காக செக்ஸ் செய்யவில்லை, என்னாலே மனைவியை கண்டவுடன் அந்த ஆண்குறி விரைப்படையதே இல்லை, அதற்கு ஃபீலிங்ஸ் கூட, அல்லது செக்ஷுவல் டிசையர் கூட எனக்கு வருவதில்லை என்று. இது எல்லா பெற்றோரும் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், உங்களுடைய ஆண் பிள்ளை, உங்களுடைய ஆண் மகன் திருமணம் வேணாம் என்று சொல்லி கொஞ்சம் தடை அதுக்கு பின்போட்டுக்கான் இருக்கிறார் என்றால், கட்டாயமாக நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த திருமணம் முடித்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் நீங்கள் கெடுத்து விடுகிறீர்கள். எனவே உண்மையாக அந்த பெண், அதாவது உங்களுக்கு தெரியுமே, ஒரு திருமணம் முடித்த பிற்பாடு ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைக்கோ உயர்மற்றமான அந்த உணர்ச்சி இன்பத்தை, ஓகேசம் என்று சொல்லும், அதை கொடுக்காவிட்டால் அவர் ஆணாக இருந்து ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. அந்த திருமணத்திலே, அந்த திருமண பந்தத்திலே ஒரு விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே பெற்றோர்கள் இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ நாங்கள் இறப்பதற்கு முதல் மானுக்காரி ஒரு ஆளை கட்டி கொடுத்து விட வேண்டும், அப்படியே போய்விட வேண்டும் யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டாம். கூடுதலாக நீங்கள் இதை கேட்கலாம், பெண்களை விட உங்களோட பெண்களை பொறுத்த மட்டிலே, பெண்களுடைய ஓரின பாலியல் சேர்க்கையாளர் லெஸ்பியன்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆண்கள் தான் கூடுதலான அளவு ஹோமோ செக்ஷுவல் என்ற பிரச்சனையுடையவர் இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கண்டுபிடிக்கின்றது HIV எய்ட்ஸ் நோயாளிகள் 190% ஓரின பாலியல் சேர்க்கையாளர் ஹோமோசெக்சுவலாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதை பெற்றோர்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டியது என்ன, உங்களுடைய ஆண் பிள்ளை அப்படி ஏதாவது தடை, அதாவது பிற்போடுகிறார் இருந்தால் தன்னுடைய திருமணத்தை தயவு செய்து அவருடைய கூட்டிக் கொண்டு போய் உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் காட்டுங்கள். எனவே குடும்ப வைத்தியர் அவரை ஒழுங்காக பரிசோதித்து அவரின் கீழ் நேரம் கதைத்து கவுன்சில் பண்ணி உளவள துணை செய்து அதன் மூலமாக அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவர் எடுக்க முடியும். அந்த பிரச்சனை நீக்க வேண்டாம், வைத்தியர் பல பேரிடம் போய் சொல்லுவார் இல்லை, அவர் இயலுமான உதவி அவராலே முடியுமாக இருந்தால் செய்து கொள்வார், அல்லது வேற யாருடைய உதவி தேவையாக இருந்தால் அவர் உதவியையும் அவராலே பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது மிக மிக முக்கியமானது. இந்த பிரச்சனை இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய வைத்தியரிடமோ யாருடன் போய் கதைத்து உங்களுடைய பிரச்சனையை அவருக்கு தெளிவுபடுத்துங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அழுத்தி பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு மிக அறிமுகப்படுத்துங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.